வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு நினைவின் நாளிகை, பாகம் 1. கடிகாரம் ஒரு நாளும் திகைத்து அமைதியாக நிற்காது. நான் அதை சுத்தம் செய்ய போகும்போதே அது டிக் டக் டிக் 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 என்று கடந்த காலம் என்னோடு பேசியது. வசந்தா ஒரு லைப்ரரியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பெண். அவளுடைய ஃப்ரீ டயத்தில் பழைய பொருட்களை சேகரித்து சுத்தம் செய்து அவள் வேலை செய்யும் லைப்ரரியிலேயே காட்சி பொருளாக வைத்து அழகு பார்ப்பாள். ஒரு நாள் அவளது தாத்தாவின் பழைய ஆன்டிக் கடிகாரம் அவள் கைகளில் கிடைக்கிறது. சின்ன சின்ன நுட்பமான செம்பால் ஆன வேலைப்பாடுகளுடன் கண்ணாடியில் பாதி மங்கிய பிம்பங்கள் கொண்டிருந்தது அந்த கடிகாரம். அது வேலை செய்யாதோ என்று நினைத்தவாறே வசந்தா அதை கையில் ஏந்திய அந்த நொடி அந்த கடிகாரம் டிக் 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 என்று சத்தத்துடன் ஓட துவங்கியது. வசந்தா அதிர்ச்சி அடைகிறாள். கடிகாரத்தின் முட்கள் பின்போக தொடங்கியது. சுவரின் நாள்காட்டி கூட திடீரென 1965 என்று மாறிவிட்டது. அந்த லைப்ரரியிலிருந்து டைம் டிராவல் செய்தது போல் உணர்ந்தாள் வசந்தா. அந்த அறை, அந்த வெளிச்சம் எல்லாம் மாறி போனது. இப்பொழுது அவள் வேலை பார்த்திருக்கும் லைப்ரரியில் இருந்து அவள் வேறொரு பழைய கால கல்லூரியின் வகுப்பறையில் நின்றிருந்தாள். அங்கு ஒரு இளம் மாணவன் கருப்பு சட்டை, கையில் கவிதை புத்தகம், சிரித்து கொண்டே அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். வசந்தா தன் தாத்தாவின் புகைப்படத்தில் இருந்து பார்த்திருக்கிற அதே முகம்தான் என்று நினைக்கிறாள். ஆனால் அவனோடு இருக்கும் அந்த பெண் யார்? அவளும் வசந்தாவை பார்த்து சிரிக்கிறாள். அவன் அவளை கையை பிடித்து பேசுகிறான். வசந்தா மனதில் குழப்பம். இது யாரு? அங்க நிக்கிற பையன் என் தாத்தா. யங் ஏஜ்ல அப்படி இருந்திருப்பார் போல. ஆனா அவர் கைய பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு ஒருவேளை தாத்தாவோட கேர்ள் ஃப்ரெண்டா? யாரு? என்னமோ என்னை பார்த்து தெரிஞ்ச மாதிரியே சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். அந்த காட்சியில் வசந்தா அதிர்ச்சியோடு நிற்கும் போது அந்த இளம் ஆண் திடீரென வசந்தாவை பார்த்து, ஆமா நீ யாரு? இங்க எப்படி வந்த? இதுக்கு முன்னாடி உன்னை எங்க கிளாஸ்ல பார்த்ததே இல்லையே என்று கேட்கிறான். கடிகாரத்தின் முட்கள் வேகமாக முன்னால் சுற்றி எல்லாம் இப்பொழுது இருட்டி கொண்டு வந்தது. திடீரென ஒரு நிமிடத்தில் வந்து போன காட்சி என்னவென்றே புரியாமல் வசந்தாவிற்கு மூச்சு முட்டுவது போல் ஆனது. மூச்சு திணறலுடன் என்ன நடக்கிறது என்று புரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு அப்படியே உறைந்து போய் நின்றிருக்கும் வசந்தாவிற்கு என்ன நடந்திருக்கும்? கையில் அந்த கடிகாரத்தை இறுக்கி பிடித்து கொண்டே விழித்திருக்கும் அவளுக்கு என்ன நடந்தது என்று பாகம் 2 இதற்கான விடை நாளை இதே சேனலில் இதே நேரத்தில் உங்களுக்காக வரும். நன்றி.